இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, Jetpack Composeோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனா Jetpack Composeனா என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இது ஒரு மாடர்ன் UI ஃப்ரேம்வொர்க்கு. இத வச்சு தான் நம்மளுடைய Android ஆப் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற யூசர் இன்டர்ஃபேஸ நம்ம டிசைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, XML அண்ட் வியூ வச்சு தான் நம்ம UI ரெடி பண்ணுவோம். அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்கும். நெறைய பாய்லர் பிளேட் கோட் ஆட் பண்ணி, ஒவ்வொரு இடத்துலயும் போய் மேனுவலா சேஞ்ச் பண்றதுக்குள்ள உயிரே போயிரும். அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. ஆனா இந்த மாடர்ன் UI ஃப்ரேம்வொர்க் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய Android UI கிரியேட் பண்றது ரொம்பவே சுலபமாயிருச்சு. ஸோ அதனால தான் நவடேஸ் நம்ம ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி மாடர்ன் ஃப்ரேம்வொர்க்ஸ நம்ம யூஸ் பண்றோம். நம்ம Jetpack Composeஅ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம டிக்ளரேட்டிவ் UI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ் UIனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் வச்சே நம்மளுடைய ஆப்ப வந்து டைரக்ட்டா டிசைன் பண்றோம். பேக் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம UIக்காகவே தனியா ஒரு XML ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஆனா டிக்ளரேட்டிவ் UI படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னா, இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னு நம்ம கோட்ல ரைட் பண்றோம். அது அப்படியே கிரியேட் ஆகிருது. அப்புறம் ஒரு இமேஜ் போடணும்னா, இமேஜ் பாக்ஸ். ஏதாச்சும் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம அந்த கோட்லயே ஒரு பட்டனை ரைட் பண்றோம். நமக்கு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிருது. ஸோ ஒரு கோட் மூலமாவே நமக்கு தேவையான UIய நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேட்டிவ் UI. இப்ப நம்ம நியூவா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல ஆல்ரெடி வந்து ஒரு சில கம்போசபிள் ஃபங்ஷன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. நம்ம Jetpack Composeஅ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்போசபிள் ஃபங்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு UI டிசைன் பண்ணுவோம். கம்போசபிள் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஃபங்ஷன் மாதிரி தான். ஆனா, அத நம்ம UIக்காகவே ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம ஒரு UIக்காக ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய கோடுக்கு அத நம்ம தெரியப்படுத்தணும் ரைட்? இது வந்து UIக்கான ஃபங்ஷன் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த @composableங்கிற ஒரு அனோட்டேஷன ஒரு ஃபங்ஷன் மேல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட்டா அந்த ஃபங்ஷன் வந்து சடன்லி கம்போசபிள் ஃபங்ஷனா மாறிடும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒரு கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்போசபிள் ஃபங்ஷன் இருக்குது. இது வந்து பாராமீட்டரா நேமும், மாடிஃபையரையும் எடுத்துக்குது. அதுக்கப்புறமா அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஹலோ அப்படின்னு. அப்புறமா இதுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூவ வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே குடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு இங்க ஹலோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்திருக்குது ரைட்? இந்த கிரீட்டிங்ஸ்ங்கிற ஃபங்ஷன நம்ம எங்க கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டில இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோம். நார்மலா ஒரு ஃபங்ஷன நம்ம கால் பண்ற மாதிரி தான் Jetpack Composeஓட ஃபங்ஷன நம்ம கால் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மலா ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம ஆர்குமென்ட் குடுக்குற மாதிரி தான், இதுலயும் நம்ம ஆர்குமென்ட் எல்லாம் குடுக்குறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளா இருக்கு ரைட்? இந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு வேல்யூவ உள்ள பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நேமாட்டு ரிசீவ் ஆகுது. அதுதான் இங்க வந்து ஹலோ ஆண்ட்ராய்டுன்னு வந்திருக்குது ரைட்? ஸோ இப்படி தான் வந்து கம்போசபிள் ஃபங்ஷன் வந்து வொர்க் ஆகுது. நம்மளுடைய Jetpack Compose வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ட்ரிவன் UI. அப்பன்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூவ பேஸ் பண்ணி தான் நம்மளோட UI வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்காவே அதோட UIயும் அப்டேட் ஆகிரும். ஸோ மேனுவலா ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது அப்டேட் பண்ணுன்னு நம்ம சொல்லாம, நம்மளோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த UI அப்டேட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ட்ரிவன் UI அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட வேல்யூவ பொறுத்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுதுல்ல, இத வந்து அப்டேட் ஆகுற ப்ராசஸ வந்து ரீகாம்போசிஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க பாஸ்ட்ல வந்து எக்ஸ்எம்எல் வச்சு தான் நீங்க ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஐடியாஸ நீங்க கம்ப்ளீட்டாவே மறந்துருங்க. இந்த மாடர்ன் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு புது வே. ஸோ அந்த பழைய கான்செப்ட்டையும், இந்த நியூ கான்செப்ட்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வர வேண்டாம். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். பொதுவா ஒரு ஆப்ப நம்ம ப்ரீவியூ பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ப வந்து டைரக்ட்டா லான்ச் பண்ணியே நம்ம பார்ப்போம் ரைட்? ஆனா இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் நமக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் லான்ச் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு யுஐய வந்து நீங்க டிசைன் பண்ணும்போதே, நம்ம ஒவ்வொரு தடவையும் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறது வந்து, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ரைட்? அதனால நீங்க அந்த கோட ரைட் பண்ணும்போதே, அத நீங்க ப்ரீவியூ பண்றதுக்கு, செப்பரேட்டா ஒரு கம்போசபிள் ஃபங்ஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃபங்ஷனுக்கு மேல ஜஸ்ட் ஒரு ப்ரீவியூ அனோட்டேஷன நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ப்ரீவியூ அனோட்டேஷன நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ண உங்களோட கம்போசபிளோட ப்ரீவியூ வந்து உங்களுக்கு லைவா இங்க ஷோ ஆகும். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்போசபிள்குள்ள என்ன இருக்கு? இந்த Jetpack Composeோட தீம் ஃபங்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்போசபிள் தான். அண்ட் அதுக்கு உள்ள நம்மளுடைய இந்த கிரீட்டிங்ஸ்ங்கிற இந்த கம்போசபிள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஆர்குமென்ட்டா. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரீவியூலயும் ஷோ ஆகுது. ஸோ ஒரு யுஐ நீங்க டிசைன் பண்ணும்போதே, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஆப்ப ரன் பண்ணி தான் ப்ரீவியூ பண்ணணும்னு இல்லாம, நீங்க டிசைன் பண்றத வந்து லைவ் ப்ரீவியூவாவும் நீங்க இந்த மாரி பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு புது வேல்யூ நம்ம இப்போ கொடுத்தாலும் அதுக்கப்புறமா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் இங்கேயே நம்ம பார்த்துடலாம். இதில் ஷோ பேக்ரவுண்ட் வந்து ட்ரூன்னு இருக்கிறதுனால தான் இங்கே நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து பேக்ரவுண்டாக நமக்கு கிடைக்குது. இந்த ஷோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு போயிடும். ஆனால் நம்மளோட கம்போசபிள் இட் செல்ஃப் இதுக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. இந்த கிரீட்டிங் கம்போசபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் டிஃபால்ட்டாக இல்லை, நம்ம கொடுக்கவும் இல்லை. ஸோ ஒரிஜினலி இப்படி தான் நமக்கு அந்த கம்போசபிள் வந்து கிரியேட் ஆகுது. சப்போஸ் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையருக்கு அப்புறமா ஒரு டாட் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கலர் அப்படிங்கிற இந்த காட்லின் கிளாஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு எந்த கலர் கோடு நம்ம வேணாலும் நம்ம அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நமக்கு இங்கே பேக்ரவுண்டாக வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கம்போசபிளுக்கு மட்டும் நமக்கு பேக்ரவுண்டு வந்து க்ரீனாக இருக்குது. இப்போது இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் கம்போஸை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம் guys. See you guys next time and bye.